ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே பெண்களுடன் தகாத உறவு வைத்திருந்ததாக இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டு கால்வாயில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமது 2 மனைவிகளுடன் வைத்திருந்த தகாத உறவை மூடி மறைக்க இளைஞரிடம் 10 லட்சம் கேட்டு மிரட்டிய அதிமுக நிர்வாகி மற்றும் அவரது பெற்றோரை தனிப்படை அமைத்து தேடி வருகிறது காவல்துறை. பெண்களுடன் கொண்டிருந்த தகாத உறவால் இளைஞருக்கு நேர்ந்த கதி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெண்களுடன் தகாத உறவு வைத்திருந்ததாக வெட்டி கொல்லப்பட்டு கொள்ளிடம் கால்வாயில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர்தான் இவர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே மேல குத்தவக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமணன். 35 வயதான இவர் கொள்ளிடம் ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்றி வந்தார். காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவருக்கு மனைவி அஞ்சலி மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் லட்சுமணன் கொள்ளிடம் பகுதியைச் சேர்ந்த உறவினரான ராஜா என்ற ராமச்சந்திரன் என்பவரோடு பழகி வந்திருக்கிறார். கொள்ளிடம் ஒன்றிய அதிமுக வணிகர் அணி நிர்வாகியான ராஜாவுக்கு கொள்ளிடம் கடைத்தெருவில் மாவு மில் உள்ளது. அரசியல் செல்வாக்குள்ள இவருக்கு சசிகலா, சத்யா என்ற 2 மனைவிகள் உள்ளனர். இவர்களோடு லட்சுமணன் சகஜமாக பேசி வந்திருக்கிறார். நாளடைவில் அந்த பழக்கம் தகாத உறவுக்கு இட்டு செல்ல கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா என்ற ரேஞ்சுக்கு சென்றிருக்கிறார் லட்சுமணன். இந்த நிலையில் லட்சுமணனின் விபரீத விவகாரம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக ராஜாவுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனை கேட்டு கோபத்தின் உச்சிக்கு செல்ல வேண்டிய ராஜாவோ வடிவேலுவின் பேக்கரி கடை காமெடி ரேஞ்சுக்கு டீல் பேசியிருக்கிறார் லட்சுமணனுடன். தமது மனைவிமார்களுடன் கொண்டிருக்கும் தகாத உறவை மூடி மறைக்க வேண்டும் என்றால் 10 லட்சம் ரூபாய் கொடு, இல்லை என்றால் உன்னை கொலை பண்ணிடுவேன் என்று லட்சுமணனுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார் ராஜா. இதனையடுத்து தலைமறைவான லட்சுமணனிடம் எப்படியாவது பணத்தை கறந்துவிட வேண்டுமென முடிவு செய்த ராஜா தனது தந்தை சம்பந்தம், நண்பர் ராகுல் உள்ளிட்டோருடன் சேர்ந்து அவரை வலை வீசி தேடியிருக்கிறார். மேலும் லட்சுமணனின் மனைவி அஞ்சலியிடமும் விஷயத்தை சொல்லி 10 லட்சம் ரூபாய் கேட்டதோடு லட்சுமணன் இருக்கும் இடத்தை கேட்டு மிரட்டி இருக்கிறார் பெரிய மனுஷனான இந்த ராஜா. இது தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் அஞ்சலி கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் 2 தரப்பையும் அழைத்து பேசி சமரசம் செய்து வைத்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து ராஜா லட்சுமணனை செல்போனில் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்து வந்ததுடன் அவரது இருப்பிடத்தையும் கண்டுபிடித்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை இரவு தமது மனைவி அஞ்சலியோடு லட்சுமணன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்த போது அவரை சுத்து போட்ட ராஜாவும் அவரது கூட்டாளிகளும் லட்சுமணனை பிடித்து இழுத்து சென்றுள்ளனர். வீடியோ காலில் இருந்த அஞ்சலி அந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். நேற்று நைட்டு போல ஃபோன் பேசினேன். பாப்பா கடை எனக்கு ஒரு வாரமா ஜுரங்க, பாப்பாவுக்கு மருந்து போட்டிருக்கேன், ஏங்க அண்ணா காட்டாம பாக்குறேன், சரிங்கன்னு சொல்லக்குள்ளே அவர் ராஜா, ராகுல், அப்புறம் இன்னும் ஒரு 5 பேர் போல வர தெரியுது. நான் எப்போதும் வீடியோ கால்லாம் பேசுவேன். அது ஏங்க அந்த மாதிரி என்னங்க இது என்னங்க நடக்குங்கிறதுக்கு அப்படியே கையை கட்டி செல்ல அப்படி இப்படிங்க போட்டு போயிட்டு இருக்காங்க. போனது இல்லாம நான் திருப்பி அவங்களுக்கு அடிக்கிறேன். அவங்க ராஜாங்கிறவங்க, ராகுலுங்க எங்கெங்க இருக்கீங்க, என்னங்க அடிக்கிறதுக்கு இன்னும் முடியல, கண்டுபிடிக்கல, முடிச்சுட்டு உனக்கு போன் பண்றேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒண்ணு போடுறாரு. போட்டுட்டு சர்ச் பண்ணிட்டாங்க. இதனையடுத்து தனது கணவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை உடனடியாக மீட்க வலியுறுத்தியும் சீர்காழி டிஎஸ்பி, மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோருக்கு வெள்ளிக்கிழமை புகார் மனு அனுப்பியிருக்கிறார் அஞ்சலி. இந்த நிலையில் சனிக்கிழமை காலை கொள்ளிடம் அருகே தெற்குராஜன் வாய்க்காலில் வெட்டு காயங்களோடு லட்சுமணன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கணவர் லட்சுமணனின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறி கொள்ளிடம் போலீசில் அளித்த புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அவரது உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்கிறார் அஞ்சலி.
லட்சுமணன் கொலை சம்பவத்தை அடுத்து ராஜா, அவரது தந்தை சம்பந்தம், தாய் அமுதா, நண்பர் ராகுல், உறவினர் முத்துலட்சுமி உள்ளிட்டோர் தலைமறைவான நிலையில் ராஜாவின் இரண்டாவது மனைவியான சத்யா கொலை செய்யப்பட்ட லட்சுமணனோடு செல்போனில் பேசிய ஆடியோ வெளியாக இருக்கிறது. அதில் லட்சுமணனை கொல்ல ராஜா கூலிப்படையை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் உஷாராக இருக்கும்படியும் லட்சுமணனை எச்சரித்திருக்கிறார் சத்யா. எங்கதான் இருக்க? என்ன இல்ல, நீ எங்க இருக்க? சேஃபா இருக்கியா? நான் சேஃபா தான் இருக்கேன். சரி, நீ இப்போதைக்கு இங்க வராதடா, உன்னை வெட்டணும்னு தேடிட்டு இருக்கான். எங்க பார்த்தா ஆள் வச்சிருக்கான். என்ன, நீ சேஃபா இருக்கில்ல? சேஃபா இருக்க, பிரச்சனை இல்ல. நீ வந்துடாத, நீனும் ஊருக்குள்ள இப்போதைக்கு வராத. உன்னை வெட்டணும்னு அங்கங்க ஆள் போட்டு வச்சிருக்கான். அவன் இங்கேயும் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கான். கடந்த 3 மாதங்களாக ஓடிக்கொண்டிருந்த இந்த விவகாரத்தில் போலீசார் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்காது என்று லட்சுமணனின் உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்லப்பா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.